போலி நண்பர்களை சமாளிக்கிறது எப்படிங்கிறத பத்தின ஒரு சின்ன பார்வை இது. அதாவது, நம்ம மன அமைதியையும் நம்ம வளர்ச்சியையும் பாதிக்கிற இந்த போலி நட்புகளை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி கையாள்றதுன்னு அதிலிருந்து சில முக்கியமான விஷயங்களை இப்ப பார்க்கலாம். முதலாவதா, இந்த போலி நண்பர்களை கண்டுபிடிக்கிறது எப்படி? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு கஷ்டம்னா மட்டும் இல்ல, நீங்க ஜெயிக்கும் போதும் அவங்க காணாம போயிடுவாங்க. உண்மையான நண்பர்கள் உங்க வெற்றிய கொண்டாடுவாங்க. ஆனா போலி நண்பர்கள் அவங்க மனசுக்குள்ள ரகசியமா பொறாமைப்படுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது தேவைனா மட்டும்தான் உங்கள தேடி வருவாங்க. மத்த நேரத்துல கண்டுக்கவே மாட்டாங்க. இதான் முதல் அடையாளம். சரி, இப்ப அவங்கள கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்? முதல்ல அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. இத உங்கள அவமானப்படுத்துறதுக்காக இல்ல, உங்க சக்திய நீங்களே பாதுகாக்கிறதுக்காக. தேவைப்பட்டா உங்க எல்லைகள் இதுதான்னு தெளிவா, ஆனா அதே சமயம் உறுதியா சொல்லிடுங்க. சில நேரங்கள்ல ஒரு உறவை விட்டு விலகிலறது தான் நமக்கு நாமே செஞ்சுக்கிற மிகப்பெரிய மரியாதை. கடைசியா, ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். உங்க நேரத்தையும் சக்தியையும் யார் உங்க மேல உண்மையா அக்கறை காட்டுறாங்களோ அவங்களுக்காக செலவு பண்ணுங்க. உங்க வளர்ச்சி மேல கவனம் செலுத்துங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நண்பர்களோட எண்ணிக்கை முக்கியம் இல்ல, தரம்தான் முக்கியம். உங்களுக்கு உங்க மதிப்பு தெரிஞ்சா போதும், வேற யாருமே உங்கள மதிக்காம இருக்க முடியாது. சுருக்கமா சொல்லணும்னா, உங்க வாழ்க்கையோட கதவை யாருக்காக திறக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது நீங்க தான். புத்திசாலித்தனமா தேர்ந்தெடுங்க.